Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம ரொம்பவே உதிரியா நல்ல சாஃப்ட்டா பூ மாதிரி இருக்கக்கூடிய சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து ஒன் பாட்ல குக்கரை பயன்படுத்தி தான் பண்ண போறோம். இந்த பிரியாணி பாத்தீங்க அப்படினா எந்த ஒரு குழைவும் வராம நல்ல உதிரியா ஒவ்வொரு அரிசியும் நல்ல பிரிஞ்சு வரது மாதிரி ரொம்ப சூப்பரா பண்ணலாம். கரெக்டான அளவுகளோட நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு ரொம்ப சூப்பரா வரும். சிக்கனும் பாத்தீங்க அப்படினா நல்ல ஜூசியா வெந்து வரும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 1 கப் அளவுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். இத வந்து 1ல இருந்து ஒரு 2 தண்ணி போல நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இத வந்து நம்ம ஊற விட்டுறலாம். இப்போ இது ஊறிட்டு இருக்க டைம்ல நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக ஒரு குக்கர் அடுப்புல வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 4-5 பிரிஞ்சி இலை, மராத்தி மொக்கு, அப்புறமா ஜாதி பத்திரி, 2 ஒயிட் பெப்பர், கல்பாசி, ஒரு 3 கிராம்பு, அப்புறமா பட்டை, இது கூட கடைசியா பாத்தீங்கன்னா ஏலக்காய், இது எல்லாமே போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இது கூட போட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை வந்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்செடுத்து அதை நம்ம போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் துருவி கூட போடலாம் இஞ்சி பூண்டு. இப்போ இவ்வளோ போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, இவ்வளோ போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு சோம்பு பொடி, சீரகப்பொடி, அப்புறமா கரம் மசாலா இது எல்லாமே இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு, அப்புறமா மல்லி இது எல்லாம் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி நீங்கள் பவுடராக கூட அரைச்சி எடுத்து அந்த பவுடர் கூட போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் விட்டுக்கலாம். இவ்வளோ விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது எல்லாமே பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எல்லா பிரியாணிக்குமே இதே ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுவோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து அதை மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போது எல்லா சிக்கனையுமே உள்ளே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு சிக்கன் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் வந்து ஒரு 1லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சிக்கன் ரொம்ப இந்த இதில் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/4 பாகம் கொஞ்சம் வெந்தால் போதும். நம்ம ரொம்ப போட்டு வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் தேவைப்படாது. இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம 1/2 கப்பு தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 கப்பு அரிசி நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா 1/2 கப்பு தண்ணி அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஆல்ரெடி அந்த சிக்கன் வேக வைக்கும் போது எக்ஸஸாக கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால நீங்கள் 1/4 கப்பு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக தான் சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா குழைவாயிரும். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் உப்பு செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு வேக விட போகிறோம். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி அளவு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த அரிசி வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. இனிமேல் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். அரிசி வேகிறதுக்கு முன்னாடியே தம் போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை நம்ம குக்கர் எடுத்துகிட்டு அடியில் வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு மேலே குக்கரை வச்சுட்டு லிட் போட்டு மூடிடுங்க. விசிலும் போட்டுருங்க. போட்டுட்டு கிட்டத்தட்ட லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 hour ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே வேக விடணும். விசில் அடிக்க வாய்ப்பு கம்மி தான். இன்கேஸ் ஒரு விசில் அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
நான் வந்து ஒரு அரை மணி நேரம் சிம்லேயே வச்சு அப்படியே குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விசிலெல்லாம் போனதுக்கப்புறமா எடுத்து பார்க்கும்போது நல்ல உதிரி உதிரியாக நல்ல பூ மாதிரி நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிருக்கும். ரொம்ப போட்டு கிளற வேண்டாம். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சுட சுட டேஸ்டியாக நல்ல பூ மாதிரி இருக்கக்கூடிய சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து செய்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வைஸ் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.